Dragged on, excellent length. And that's huge. That is a biggie. ஏலி மாமாடா ஏலி. வீட்டுக்கு வாவனையும் வச்சுக்கிட்டேன். Run. ஏட்டி உன் பிள்ளை டை கட்டி வேலைக்கு போற வயசுல அங்க போய் டவுசர் போட்டு கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் எங்க டீ உருப்பட போறான்? எங்க போறீங்க? எல்லாம் உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? நீ தானமா அன்னைக்கு என் கூட சேர்ந்து டிவியில பார்த்த ஒவ்வொரு கிரிக்கெட் பிள்ளையும் எத்தனை கோடிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். அது மாதிரி நானும் ஒரு நாள் போவேன். ஒன்னால உங்க அப்பா கீழே வீட்டுல போய் இருக்காருல, என்னைக்கா அவர் கஷ்டப்படுது நீ பாத்திருக்கியா? அவர் காலை போய் பாரு, அதுல அவர் கஷ்டம் தெரியும். அவர் காலை போய் பாரு, அதுல அவர் கஷ்டம் தெரியும். மனுஷன் எப்பவுமே காலை கழுவாமலே வந்துருவாரு. ஏலே ஆமாங்களா? ஏய் நீ என்ன எங்க வந்திருக்க? ஆமாங்களா? எங்க அப்பாவா? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கூப்பிடு. ஏப்பா இல்ல. ஏய் மர்மோனே நீங்க பாத்தீங்க? அதுவும் இல்ல மாமா, நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதான் உங்களை சொல்லிட்டு போனோம். சரிப்பா சரிப்பா, சந்தோஷம், நல்லபடியா போயிட்டு வா. சரி வரோம். சரி மாப்பிள்ள போயிட்டாங்க. கையில பாருல, லட்சியத்தோட வேலைக்கு போறோம். நீ உனக்கு லட்சியமும் இல்ல, அரியரையும் கிளியர் பண்ண முடியாது. அப்போ வாழ்க்கையில என்னதான் பண்ண போற? வேலை என்னதான் யோசிச்சுட்டு இருக்கா? ஒண்ணுலப்பா இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? ஹலோ சொல்லு மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள நேத்து எக்ஸாமாலா? ஆமா மாப்பிள்ள, நீ வரலாம் எக்ஸாம் கிடையாதுலாம் நினைச்சேன். எல்லாத்தையும் எக்ஸாம் இருக்கதே மறந்துட்டோம்ல. விடு மாப்பிள்ள, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப். ஓ அப்ப இந்த திருப்பு அரியர் தானா? என்ன ஒண்ணு, நான் எழுதி ஃபெயிலு, நீ எழுதாம ஃபெயிலு. அப்பா அப்பா என்னப்பா? என்னதுப்பா அது? வேலைக்கு சேர்ந்துருக்கேன்ப்பா. எங்க? முன்னாடி தோட்டத்துல. அப்ப நீ பண்ணி மேய்க்க வேலைக்கு போறேங்க? ஆமாப்பா. அந்த அரியரெல்லாம் கிளியர் பண்ண போறது இல்ல, பண்ணி தான் மேய்க்க போறேங்க. இதை முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை படிக்க வச்சிருக்க மாட்டோம்லாம். 4 பண்ணி வாங்கி கொடுத்து மேயின்னு இருக்கோம்லாம். முதல்ல இந்த கம்பை பிடிப்பா, நாத்தமா நாறுது. போ, நீ போய் பண்ணி மேய்க்க வேலையை பாரு போ.
எங்க இது நல்ல வேலையா? எட்டி முனியாண்டி தோப்புல வேலை கிடைக்கிறதுனா சும்மாவா? ஒவ்வொருத்தன் இந்த வேலைக்காண்டி எப்படி தவம் இருக்கான் தெரியுமா? நீ அவன 2 வாரத்தை நல்லா பேசியிருக்கலாம். அவன் இப்ப சாப்பிடாமலே போய் படுத்துட்டான். இல்லாட்டி என்ன பேச? எத்தனை நாள் அவனை பேசியிருப்பேன், திட்டியிருப்பேன், அடிச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு திடீர்னு பாசமா பேசினா அவனுக்கு பண்ணி மேய்க்க வேலை கிடைச்சிட்டு அப்பா பன்னிக்கடிக்கு தான் ஆசைப்பட்டு பேசலான்னு நினைச்சிட மாட்டான். நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அழாதீங்க. அதுல இருந்தா நம்ம நம்ப மாட்டாங்க. பன்னிக்கறி நமக்கு தராம வேற யாருக்கு தர போறோம்? பரவாயில்ல, இவனுக்குள்ளேயும் பண்ணி மேய்க்கிற திறமை இருந்திருக்கு. இனிமேல் நம்மகிட்ட வேணா சொல்லுவோம் அவன் பையன் தண்டத்துக்கு தான் வீட்டில் இருக்கான்னு. சி தூங்குறதா? என் பையன் பண்ணி மேய்க்க போறான்டி. பெருமையை பாரு. வேற நான் பெருமைப்படாம வேற யாரடி பெருமைப்படுவா? சாப்பாடு சட்டி எங்க இருக்கு? எல்லாம் டேபிள் மேல தூக்கு செடியில சாப்பாடு சட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. ஏமா வேலைக்கு போயிட்டு வரேன். ஐயா பார்த்து சூதானமா போயிட்டு வா. எடி சின்னவனங்கடி. இவன் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. சின்னவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும்டி. எதுக்குங்க நல்ல பொண்ணு? பக்கத்து தெருவுல ஒரு பொண்ணு வீடு இருக்குங்க, நல்ல பொண்ணுதான். நைட்டு போன் பேசி வைக்க, நீ காலையில போய் பொண்ணு கேட்டு வாங்க. சரி காலையில போய் நானும் மருமகனும் போய் பாட்டு வந்துட்டோம். ஆமா இதான பொண்ணு வீடு? ஆமாப்பா இதான் பொண்ணு வீடு. வாங்க வாங்க. ஏலே மாப்பிள்ள நீ என்னங்க வந்திருக்க? நான் தான் மாப்பிள்ள. யாரு நீயா? ஆமா நீங்க என்ன பண்ணுதா? பெரிய நீனா வீடு. வா உள்ள வா. வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மா வரல? இல்ல கொஞ்சம் வீட்டுல வேலை இருந்தது அதான் வரல. நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. சரி சரி. மாப்பிள்ளை என்ன வேலை பாக்காரு? பெரியப்பா அதெல்லாம் நல்ல வேலை தான் பாக்காரு மாப்பிள்ள. அதான்யா என்ன வேலை என்ன சம்பளம் சும்மா விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்ன உங்களுக்கு மாப்பிள்ள என்ன வேலை பாக்காரு என்ன சம்பளம்னு உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. மாப்பிள்ள பாத்தீங்கன்னா இப்ப பெட் ரீடிங் பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள்ள சம்பளத்தை பத்தி கேட்டீங்கன்னா மார்கழி கையில சம்பளம் ஏறும், பங்குனி சித்திரையில குறைஞ்சிரும். ஆமா ஆமா மாப்பிள்ள தைனா தைன்னு ஆடுவாரு. என்ன ஒண்ணு சித்திரனா சிங்கி அடிப்பாரு. மாமனார் கல்யாணமே அவ்வளவு அதுக்கு முன்ன மாமனாரா? மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வியாபாரம்னா கொஞ்சம் ஏத்த இறக்க இருக்க தானே செய்யும். ஆமா ஆமா வாழ்க்கைனா மேடு பண்ண இருக்கதான் செய்யும். சரி ரைட் நீங்க பொண்ணு வர சொல்லுங்க. ஏமா மாமா என்னமாமா வெறும் தண்ணி மட்டும் கொடுக்காங்க? வேற இந்த பன்னிமைக்கு பையனுக்கு பொண்ணு கொடுக்கவே பெருசு, இல்ல டீ வேற கொடுப்பாவளோ? நீ வேற சும்மா இருப்பா. நீ சொல்ல வச்சு பார்த்தா மாப்பிள்ளை பண்ணையில அவ்வளவு பாக்குற பொழுது நேரா மாப்பிள்ளைய பார்க்க ஊருக்கு வந்தா வீட்டுக்கு போகாம பண்ணைக்கு போயிடலாமோ? பண்ணைக்கு வருதெல்லாம் சரிதான், அவன் எல்லாம் பண்ணக்குள்ள மட்டும் போயிடாதியா? ஏம்பியா அனுமதி ஆகணுமோ? அனுமதி ஆகணும்னு அவசியம் இல்ல. இப்படித்தான் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவன் இல்லாத நேரம் பார்த்து பண்ணிக்கலாம் எழுப்புனாக்க உள்ள போயிட்டாரு. இப்ப அவர் பிண்டத்துக்கு நாங்க எழுப்புனாக்க வைக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. என்னையா சொல்லுதா? இது எப்பமையா நடந்தது? அது நடந்து ஒரு மாசம் ஆகுது மாமா. அப்படியா இவ்வளவு விஷயம் இருக்கோ? ஆமாயா. சரியா நாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா தகவலையும் சொல்லுதோம். அப்ப கிளம்புதோம். வரட்டுமா? வெட்டி முண்டோம் எந்திச்சு வா, வெளியே வா.